வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம முடியல என்ன பார்க்க போகிறோன்னா வச்சிங்களேன், எய்தர் அவங்களுடைய ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நியூஸ் எப்படி ஒரு ஸ்ட்ராங் நியூஸாக இல்லை லீக் நியூஸான்னு கேட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங் நியூஸ்னே வச்சுக்கலாம். எய்தர் அஃபிஷியலாகவே வெளியிட்டுட்டாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் தான்ன்ற மாதிரி டிசைன் அவங்க எக்ஸாக்டாக சொல்லனாலும் லைட்டாக ஒரு ஓவர்லே கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் அதில் அந்த ஒரு டீசரில் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும். அந்த கிரெடிட் கார்டை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் இருங்கப்பா. சரி போவாங்க, இப்போ நம்ம அந்த விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த டீசரில் என்னென்ன விஷயங்கள் தெரியுதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த டீசர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அல்ட்ரா வயலட் சவுண்ட் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். ஆமாம், இந்த பேபி ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு ரூமு. அந்த ரூமுக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தவங்க ஒரு ஸ்க்ரீன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் அதே மாதிரி தான் அந்த ஸ்கேனிங் பண்ணிருக்காங்க. அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட உருவம் ஒன்று தெரியுது. அந்த ஒரு உருவம் தான் இப்போ புதுசாக வரப்போகிற அந்த எய்தரோட அந்த ஒரு ஸ்கூட்டரு. சரி ஓகே, அந்த ஸ்கூட்டர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் என்னன்னு சொல்கிறேன். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு அடுத்து என்ன ஒரு விஷயம் வருதுன்னு பார்க்கும்போது டெலிவரி இன் 6 months. ஆமாங்க, நம்மளுக்கு எப்படி குழந்தை இத்தனை மாதத்தில் டெலிவரி ஆகும், அத்தனை மாதத்தில் டெலிவரி ஆகுன்ற மாதிரி அந்த ஸ்கூட்டர் இன்னும் ஒரு 6 மாதத்தில் நம்ம ஊரில் டெலிவரி ஆக போகுது. ஐ மீன்ஸ் லான்ச் பண்ணி அதுக்கான டெலிவரி ஒர்க்ஸ் நடக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னு பார்க்கும்போது இட்ஸ் இஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது. அந்த வண்டியோட டிசைன் நீங்கள் பார்த்தாலும் தெரியும், கொஞ்சம் ஒரு பல்கியாக ஒரு ஃபேமிலி டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனோட தான் இருக்கும். இந்த ஒரு வெஹிக்கிளுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி டோனுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்ல ஒரு பெரிய லென்த்தியான ஒரு சீட்டு, நல்ல ஒரு பெரிய ஃப்ளோர் போர்டு. ஆமாம், எய்தரோட வெஹிக்கிள்ஸ் எய்தரை பொறுத்த அளவுக்கு அவங்ககிட்ட எப்பயுமே வர ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வச்சிங்களா, அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் அளவுக்கு ஃபேமிலி ஓரியன்ட்டாக இருக்காது. அவங்களது எல்லாமே நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியாக எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாட் ஃபுட் போர்டு, நல்ல ஒரு பெரிய சீட்டு, அது மாதிரி விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்காது. ஃப்ளாட் ஃபுட் போர்டு இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். சீட்டிங்குமே உங்களுக்கு அப்படியே சின்ன சீட்டிங் தான். அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு வண்டியோட லுக்கு சூப்பராக இருக்கணுன்றதுக்காக அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க. பட் அது இல்லாமல் அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களும் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்கும். ஏன்னா வண்டியை கொஞ்சம் ஸ்லீக்காக எடுத்துகிட்டு வரணுன்றதுனால அப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபேமிலி யூசேஜையும் மனசில் வச்சுட்டு வெஹிக்கிள் எடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் எய்தர் இந்த ஒரு புது வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு இங்கே நம்மளுக்கு தெரியுது, நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஃபுட்போர்ட் தான். சீட்டிங் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெரிய சீட் கொடுப்பாங்க. அந்த சீட்டிங் பார்க்கும்போதே தெரியுது இது நிச்சயமாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குன்றது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வெஹிக்கிளோட பேர் ஷோ பண்ணுறாங்க. ஆமாங்க, எய்தரோட ரெசெட்டா தான் இந்த ஒரு பேர். இந்த வெஹிக்கிளோட பேர் ரைசெட்டா தான் இந்த வெஹிக்கிளோட பேர். சரி, நெக்ஸ்ட் இந்த வண்டி எதை மாதிரி ப்ரைஸிங்கோட வரப்போகுது, எதை மாதிரி பவர் ஃபிகர்ஸோட வரப்போகுதுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு கிடைக்கல. அப்படியே ஒரு சில இடத்துல கிடைச்சாலும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டட் நியூஸாக இருக்காது. அதனால் இப்போதைக்கு நான் அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கல. இப்போதைக்கு இன்னும் ஒரு 6 மாதம் அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. 6 மாதம் திட்டத்திட்ட 1/2 வருஷம் டைமிங் வெயிட் பண்ணுமா இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. எப்படி இந்த வருஷத்தோட 6ஆம் மாதம் கிட்ட இந்த வண்டி லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ 6 மாதம் இந்த ஒரு வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணணுன்றது ஒரு கடுப்பான விஷயமா இருந்தாலும் பட் ஃபேமிலி யூசேஜுக்கு எய்தர் தரப்புலேருந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் வெயிட் பார்க்குறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த அப்கமிங்கில் இருக்கிற இந்த ஒரு எய்தர் ரெசெட்டா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். சரி ஓகே, அப்கமிங்கில் வர இந்த எய்தரோட அப்கமிங் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.